வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அரியநாத சுவாமி திருக்கோவிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திருக்கோவில் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா அரிகேசநல்லூர்ல அமைஞ்சிருக்கு. இங்க வந்து எப்படி வரணும்னா திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு பஸ் பிடிக்கணும். திருநெல்வேலியில இருந்து வீரநல்லூருக்கு பஸ் பிடிச்சி அரிகேசநல்லூர் வர பஸ் வந்து டைமிங்ல தான் வரும். பஸ் இல்லைன்னா ஷேர் ஆட்டோல நம்ம வரலாம். இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா குபேரன் தம்பி வந்து ராவணன் இருக்கார்ல, அவர் வந்து குபேரன் கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் அடிச்சு பிடுங்கிட்டு போயிட்டாரு. உடனே குபேரன் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு மனதுருகி இந்த சிவன் கிட்ட வந்து நான் இழந்த எல்லா செல்வத்தையும் எனக்கு மீட்டுட்டா அப்படின்னு வேண்டினாரு. சிவனும் மீட்டு கொடுத்துட்டாரு. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. அது மட்டும் இல்லாம எல்லா சிவன் கோவிலுமே சனீஸ்வரர் வந்து சிங்கிளா தனியா தான் இருப்பார். ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் சனீஸ்வரர் வந்து ஃபேமிலியா இருப்பாரு. அவங்க வைஃப் சாஷ்டா தேவி அவங்க வைஃப் சேஷ்டா தேவியும் அவங்க பையன் மாந்தியும் ஃபேமிலியா தான் இங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாந்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்தா மாந்தி தோஷம் நீங்கும்னு ஒரு ஐதீகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்ன சன்னதி எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இயற்கை பிளேசஸும் பார்க்கலாமாங்க. இது வந்து அரியநாத சுவாமியோட சன்னதி. அப்படியே அதுக்கு வந்து நம்ம ரைட் சைடு பார்த்தோன்னா ஸ்ரீ பெரியநாயகி அம்மாள் திருக்கோவில் இங்கே வந்து இருக்குது. இந்த சைடு அரியநாத சுவாமி சன்னதிக்கு எடுத்தா போலயே பார்த்தோன்னா மணி மண்டபம் இருக்கு. இதுக்கு நம்ம அந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பெரிய குளம் இருக்கு. வாங்க இப்போ நம்ம குளம் பார்க்க போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குளம். இங்கே வந்து நிறைய இயற்கையான பிளேசஸ்லாம் இருக்குது. இந்த சிவன் சன்னதி எல்லாமே வந்து இந்த இயற்கையான பிளேஸில் எல்லோரும் தனித்தனியாக தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் வந்து இங்கே இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னா ஜி தமிழில் ஒளிமயமான எதிர்காலம்ல ராசி பலன் சொல்கிற தாத்தா சொல்லி தான் எங்களுக்கு இந்த கோவில் இங்கே இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 to ஆஃப்டர்நூன் 12 PM வரைக்கும். அதுக்குமா ஈவினிங் 4:30 to நைட் 8:15 வரைக்கும் இந்த கோவில் வந்து இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொன்று ஒரு வீடியோவில் வேறு ப்ளாக்ல பார்க்கலாம்.